ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். மார்ச்சில் 21ஆம் தேதியிலிருந்து நிறைய சம்பவங்கள் நடக்க இருப்பதாக சில முக்கியமான தாள்கள் வெளியாயிருக்கு. வெளியான அந்த தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய சம்பவம் என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதத்தில் சந்திர கிரகணம், சனி பயிற்சி, அமாவாசை, பங்குனி பிறப்பு, சூரியன் மாற்றம், இந்த மாதிரி நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் நடந்தது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் பர்டிகுலராக சில கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மார்ச் 21 முதல் பெரிய சம்பவம் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி வெளியான தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்க. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த டைம் சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க கல்லுப்பு வைத்து உங்கள் ராசிக்காரங்க ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நல்ல வேலை கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு மெயின் ப்ராப்ளமே வேலை தான். அதுலேயும் நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு அரிதான விஷயம். நல்ல வேலை கிடைக்க கல்லுப்பு வைத்து சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதை உங்கள் ராசிக்கு சொல்கிற முதல்ல கல்லுப்பு பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்க வேலை ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது, எல்லாரும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், நல்ல சம்பளத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஒரு சில பேர் இன்னும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறீர்கள். வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட மேச ராசிக்காரங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க. தாந்திரிக பரிகம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரம் தான். நல்ல வேலை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் தான். 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போடுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு நீங்கிவிடும். குளித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும். ஏதாவது இன்டர்வியூவிற்கு போகிறீங்க, அந்த வேலையில இருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸ் எதில் வேண்டும் என்றாலும் வைத்து கொள்ளலாம். இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு
பேக்கெட்டில் வைத்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சய வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்க வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம் என்பது குறிப்பிடப்படுது. அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க இந்த டைம் செய்திடுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு மார்ச் 21 முதல் திறமைகள் வெளிப்படக்கூடியது உங்களுக்கு அமைகிறது. வேலையிலே வியாபாரத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. விட்ட இடத்தை பிடிக்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி தரும். பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். வியாபாரத்துல கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றம் தாறுமாறாக இருக்கும். பொதுவா இந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப டீப்பா உங்களுக்கான பலனை ஷேர் பண்ற. மேசம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க வீடியோ பாருங்க. கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு வகரத்தோடு, சுகஸ்தானத்துல சந்திரன், பஞ்சமஸ்தானத்துல கேது, தொழில் ஸ்தானத்துல சூரியன், சுக்கரன், புதன் வகரத்தோடு, சனி, ராகு, செவ்வாய், இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் எண்டு வரைக்கும் அமைந்திருக்கு. இதனோட அடிப்படையில தான் பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அஸ்வினியில பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உண்டாகும். அது உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர்லாம் கூட்டு முயற்சியில லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அதோடு உங்க கலைத்துறையில நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையும் செய்ய முற்படணும். நட்பு வட்டத்துல நிதானமாக பழகுவது நல்லது. உற்சாகமாக இருக்கணும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில நல்ல பெயர் ஏற்படும். அரசியல் துறையில எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்கள்ல வேகமானது உண்டாகும். புத்தி சாதுரியமோ அறிவுத்திறனோ அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த படவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டி குறையோ. எதையும் அவசரப்படாம நிதானமாக செய்வது நல்லது. ஸோ அஸ்வினியில பிறந்த மேச ராசிக்கு இதுதாங்க பலன்கள். அப்புறம் பரணியில பிறந்த மேசம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில வெற்றி அடையலாம். சேமிப்பு அடையலாம். உங்க உழைப்பும் நம்பிக்கை உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும். எதிர்ப்பு இடையூறு ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால தைரியத்தால அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே அமைகிறது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான காரியங்களை ஈடுபடும் போது அவசரப்படாம நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும். குடும்ப செலவை சமாளிக்க பணவரவு இருக்கு. எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத வகையில கிடைக்கும். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை கூடும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். எனவே நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். எந்த பிரச்சனையும் சமாளிக்க திறமை கூடும். ஸோ பரணியில பிறந்த மேசராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 கடமைகளை காப்பாற்றணும். பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரை செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில், வியாபார, உத்தியோகத்துல பிரச்சனை இருக்காது. ஸோ பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டாம். எதையும் சமாளித்து குறுகிய காலத்துல முன்னுக்கு வரக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படும். எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாக அவங்களோட இருப்பது நல்லது. சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால் மனநிறைவை அடைவீங்க. எதிர்ப்பாளரோடு பழகும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி குறையோ. மருந்து, ரசாயனம் போன்ற தொழில் செய்யறவங்களுக்கு அதுல நல்ல லாபம் கிடைக்கும்.
ஸோ இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன்கள். ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்களை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.